நெல்லை தாமிரபரணி ஆற்றிலிருந்து குளிர்பான ஆலைக்கு நீர் எடுக்க தடை இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் எடுக்க அனுமதி அளித்து உயர்நீதிமன்ற கிளை தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. ஆலை நிர்வாகத்தின் கோரிக்கையை ஏற்று இடைக்கால தடையை நீக்கியது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. நெல்லை தாமிரபரணி ஆற்றிலிருந்து குளிர்பான ஆலைக்கு நீர் எடுக்க தடை இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. ஆலை நிர்வாகத்தின் கோரிக்கையை ஏற்று இடைக்கால தடையை நீக்கியது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. தாமிரபரணி ஆற்றில் குளிர்பான ஆலைகள் தண்ணீர் எடுக்க விதித்த தடை தற்போது நீக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை தாமிரபரணி ஆற்றிலிருந்து குளிர்பான ஆலைக்கு நீர் எடுக்க தடை இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. ஆலை நிர்வாகத்தின் கோரிக்கையை ஏற்று இடைக்கால தடையை நீக்கியிருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. இது தொடர்பாக விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரதீபா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். பிரதீபா, இன்று உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கும் அந்த உத்தரவில் என்னவெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது? மணிமாறன், அதாவது தாமிரபரணி ஆற்றிலிருந்து குளிர்பான ஆலைகளுக்கு தண்ணீர் விநியோகிக்க தடை விதிக்க வேண்டும் என திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த பிரபாகர் மற்றும் ராதாபுரத்தைச் சேர்ந்த அப்பாவு ஆகியோர் பொதுநல மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது, அதாவது கடந்த நவம்பர் 21ஆம் தேதி குளிர்பான ஆலைகளுக்கு தண்ணீர் விநியோகிக்க கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடையை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் அந்த நிறுவனங்களின் குளிர்பான ஆலைகளின் தரப்பிலிருந்து இந்த இடைக்கால தடையை நீக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதாவது தாங்கள் உபரி நீராக செல்லக்கூடிய நீரையே தாங்கள் பயன்படுத்துவதாகவும், சிப்காட் தொழிற்பேட்டையில் பல தொழிற்சாலைகள் உள்ளன. அந்த தொழிற்சாலைகளுக்கும் தாமிரபரணியில் இருந்துதான் தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது. இந்த தொழிற்சாலைகளில் குளிர்பான ஆலையை காட்டிலும் அதிக அளவில் தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. இருப்பினும் குளிர்பான நிறுவனங்களை எதிர்த்து மட்டும் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது என்பது போன்ற வாதங்கள் எல்லாம் குளிர்பான ஆலைகள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று இந்த வழக்கினை விசாரித்த நீதிபதிகள் செல்வம் கலையரசன் அமர்வு குளிர்பான ஆலைகளுக்கு தண்ணீர் விநியோகிக்க கூடாது என தொடரப்பட்ட இரு பொதுநல மனுக்களையும் தள்ளுபடி செய்வதாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். மணிமாறன். சகாய பிரதீபா, நெல்லை தாமிரபரணி ஆற்றிலிருந்து குளிர்பான ஆலைக்கு நீர் எடுக்க தடை இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. இந்த உத்தரவினால் விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார்கள்? ஏனென்றால் அந்த நீர் ஆதாரத்தை கொண்டு விவசாயம் செய்யும் விவசாயிகள் எந்தெந்த ஊர்களில் இருக்கிறார்கள்? அந்த ஊர்களில் இருக்கும் விவசாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? வேதவள்ளி, அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மக்களின் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்கு ஆதாரமாக தாமிரபரணி ஆறு இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைக்காக மட்டும் 12.5 கோடி லிட்டர் தண்ணீர் தினமும் எடுக்கப்படுகிறது. இது தவிர தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களின் குடிநீர் தேவைக்காக 10 கோடி லிட்டர் தண்ணீர் எடுக்கப்படுகிறது. இந்த நிலையில இந்த சிப்காட் தொழிற்பேட்டைக்காக 2004 31.54 ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டது. பெப்சி நிறுவனம் தரப்பில், அதாவது தாமிரபரணியிலிருந்து எடுக்கும் 1000 லிட்டர் தண்ணீருக்கு 37.50 ரூபாயை மட்டுமே செலுத்துவதாகவும் அந்த மனுக்களில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கும்போது தற்போது இந்த பொதுநல மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதால் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை தானாகவே நீங்கிவிடும். இதனால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய விவசாயம் கண்டிப்பாக கடுமையாக பாதிக்கப்படும். விதவலி.